2026க்கான T20 வேர்ல்டு கப்பில் என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது புதுசாக வர கண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கிலாந்துக்கும் நேபாளுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதில் இங்கிலாந்து பேட்ஸ்மேனான பட்லரை அழ வச்சிருப்பானுங்க அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பட்லரே பார்த்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான மேட்சை நான் பார்த்ததே இல்லை. நேபாள் பசங்க பயங்கரமான பிளேயிங்கில் அவனை கொடுத்து பென்டாஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 ரன் வித்தியாசத்தில் மட்டும்தான் தோற்றுருப்பாங்க. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விடாமுயற்சின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவில் பார்த்தா எஃபெக்ட் ஆஃப் ஓட்டு பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அமெரிக்கா பார்த்தா ஃபென்டாஸ்டிக்கான பவுலிங்கை போட்டு முடிச்சிருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் மட்டும் விக்கெட் எடுத்திருந்தா அவ்வளோதாங்க நம்மளுடைய இந்தியா ஒரு டீமே க்ளோஸ் ஆகிருக்கும். ஏன்னா வர பேட்ஸ்மேன் எல்லாம் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போக சூரியகுமார் யாதவ் மட்டும் நின்று ஒரு 80 ரன்னு பார்த்தீங்கன்னா அடித்து ஒரு 160 இருக்குது ஸ்கோர் எடுத்து போயிருப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விடாமல் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் 29 ரன்னில் பார்த்தீங்கன்னா தோத்துட்டு இருப்பாங்க. இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பித்ததுலேருந்து யாரெல்லாம் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் நெதர்லாண்டும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதில் நெதர்லாண்ட் 19 ஓவர் விளையாடி 147 ரன் அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் தோற்றுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு கேட்ச் டாப் அவுட் பண்ணதால் பார்த்தீங்கன்னா 148 ரன் அடித்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது மேட்ச் ஸ்காட்லாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் போச்சு. இதில் வெஸ்ட் இண்டீஸ் தாங்க டாமினேட் பண்ணாங்க. 182 ரன் அடித்து ஸ்காட்லாண்டை பார்த்தா 147க்குலாம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மூணாவது மேட்சாக இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடந்திருக்கும். ஸோ வழக்கம் போல் இந்தியா பார்த்தா 29 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து டே 2ல் 3 மேட்ச் நடந்தது. ஆப்கானிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்திருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இதில் தோத்துட்டு இருப்பாங்க. நியூசிலாந்து ஃபஸ்ட்டு வெற்றி பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து இரண்டாவது மேட்சாக இங்கிலாந்து நேபாள் இதை தாங்க மரண பயம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கும் அயர்லாந்துக்கும் நடந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க. டே 4ல் ஒரு நல்ல மேட்ச் நடந்ததுன்னு சொல்கிறோம். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வர கண்ட்ரி. ஸோ நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஸ்காட்லாண்டுக்கும் இட்டாலிக்கும் மேட்ச் போயிருக்கும். இதில் ஸ்காட்லாண்டு பார்த்தீங்கன்னா 207 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இட்டாலியை காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இரண்டாவது மேட்சாக ஹோமனுக்கும் ஜிம்பாப்வேக்கும் போயிருக்கும். இதில் ஹோமன் பார்த்தீங்கன்னா 103 ரன்னுக்குலாம் ஆல் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா 106 அடிச்சு இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கனடாவுக்கும் போயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ 213 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இவங்க கனடாவை பார்த்தீங்கன்னா 156க்குலாம் ஆல் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது நேற்று நடந்த மேட்ச் நமீபியாவுக்கும் நெதர்லாண்டுக்கும் போயிருக்கும். இதில் நமீபியா பார்த்து 156 ரன் அடிச்சிருப்பாங்க. 8 விக்கெட் போயிருக்கும். நெதர்லாண்டு பார்த்தீங்கன்னா 159 அடித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யூஏஇக்கும் நியூசிலாந்துக்கும் மேட்ச் நடந்திருக்கும். யூஏஇ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங்காக பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 173 ரன்னை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் எந்த ஒரு விக்கெட்டுமே இல்லாமல் நியூசிலாந்து பேட்ஸ்மேன் பார்த்தா 175 நோ அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நேற்று லாஸ்ட்டு மேட்சாக யூஎஸ்ஏக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது. ஏன்னா போன வாட்டியே யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானை வச்சு செஞ்சாங்க. இந்த வாட்டி வச்சு செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்படி தான் நடக்கல. பாகிஸ்தான் பார்த்தா 190 வச்சாங்க. யூஎஸ்ஏ பார்த்தா 152க்குலாம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஆல் அவுட் பண்ணலாம். ஸோ 20 ஓவர் பார்த்தா முடிஞ்சிடுச்சு. இந்த 3 மேட்ச் உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.